4 சிலம்பஸில் திருக்குறள் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை பார்த்தோம். இப்போ இரண்டாவதாக பொறையுடைமை திருக்குறள். இது வந்து 9th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. அதில் டீட்டெயில்டாக நமக்கு சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வர கொஸ்டினை நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க நம்ம திருக்குறள் போவோம். திருக்குறளோட தலைப்பு வந்து பொறையுடைமை. பொறையுடைமைனா பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். நமக்கு ஒருத்தவங்க யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா அதை நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்றத அந்த திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியாது. ஆனால் நம்ம இதை படித்தாதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. இதனால் நம்ம இந்த திருக்குறள் படிக்க படிக்க நமக்கே ஒரு பொறுமை அப்படின்ற ஒரு குணம் வந்துடும். வாங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் போவோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நம் நிலத்தை வந்து தோண்ட தோண்ட நிலமானது எப்படி தோண்டுவோரையும் தாங்குதோ அதே போல் நம்மளை வந்து இழிவுபடுத்துவோரையும் நம்ம பொறுத்து கொள்வது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல நம்மை இழிவுபடுத்துவரையும் நாம் பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பு அப்படின்றாங்க. இதில் இருக்க சொற்பொருள் பார்ப்போம். அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை அப்படின்னு அர்த்தம். இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் அப்படின்னு இழிவுபடுத்துவோர். தலை அப்படின்னா சிறந்த பண்பு அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு வந்து பொறுத்தல். அல்லுன்னு முடிகிறனால இது தொழிற்பெயர். அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். அகழ்வார் அப்படின்னா அகல் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். அகல் அப்படின்னா பகுதி, இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இதில் போல அப்படின்ற ஒரு ஓம உருபு வந்திருக்கனால ஓமை அணி. அடுத்து இரண்டாவது திருக்குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பிறர் செய்கிற துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்கிறதுங்கிற ஒரு சிறந்த விஷயம். அதனை விட சிறந்தது எதுன்னா அத்துன்பத்தை நம்ம மறந்து விடணும் அப்படின்றாங்க. பொறுத்து கொள்வது ஒரு சிறந்த குணம்தான். அந்த துன்பத்தை நம்ம மறந்து விடுறது வந்து அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். இப்போ சொற்பொருள் பார்ப்போம். பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை. மறத்தல் பொறுத்தல் அல் விகுதி வந்திருக்கனால தொல்பெயர்கள். நன்று அப்படிங்கிறனால இது குறிப்பு வினைமுற்று. பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். மறத்தல் மர கூட்டல் இத்து கூட்டல் தல். மர அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, தள்ளுங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அடுத்து வாங்க மூணாவது திருக்குறள் பார்ப்போம். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். கொடிய வறுமை அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா விருந்தினரை வரவேற்க முடியாத நம்மளோட நிலையை வந்து வறுமையில் வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையிலேயே கொடிய வறுமை அப்படின்றாங்க. அதுபோல் அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வந்து வலிமையில் சிறந்த வலிமை. வலிமையிலேயே சிறந்த வலிமை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறிவில்லாதவங்க செய்கிற தீங்குகளை நம்ம பொறுத்து கொள்கிறோம் இல்லையா, அதுதான் வலிமையிலேயே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் சொற்பொருள் இன்மை அப்படின்னா வறுமை, ஒரால் அப்படின்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றார். இதில் வன்மை அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 2 சுழி இன்னு வந்திருக்கு. வன்மைனா வலிமைன்னு அர்த்தம். சரிங்களா? விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை
வறுமையில் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். சொற்பொருள் இன்மை அப்படின்னா வறுமை, ஒராள்னா தவிர்த்தல், மடவார் அப்படின்னா அறிவற்றவர். மடவார்னா அறிவற்றவர். இப்படி கூட கேட்பாங்க. மடவார் அப்படின்னு கொடுத்துட்டு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவுள்ளவர் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் சொற்பொருள் நல்லா படிச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு விருந்து, பண்பாகு பெயர், ஒராள், பொறை அப்படிங்கிறதெல்லாம் தொழில் பெயர்கள். இதில் அதுபோல அப்படிங்கிற மறைஞ்சிருக்கனால எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்து 4வது திருக்குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நம்மக்கிட்ட இருக்க நல்ல குணம் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும்னா நம்ம பொறுமையாக அதை போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள் நிறை அப்படின்னா சால்பு, நீங்காமை மைன்ற விகுதி வந்திருக்கனால இது எதிர்மறை தொழிற்பெயர், போற்றி அப்படின்னா வினையெச்சம். இந்த 4 திருக்குறளும் பொறுமையோட சிறப்பினை கூறுகின்றன. அடுத்து 5வது திருக்குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. திருக்குறளோட பொருள் என்னன்னா, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். நமக்கு தீங்கு செய்கிறவரை நம்ம பொறுத்துக்கணுமா. அப்படி பொறுத்துக்காமல் இருந்தோம்னா சான்றோர்கள் நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்களாம். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்னை போல் அவங்க மதித்து மனசுக்குள்ளே வச்சு கொள்வாங்களாம். எப்படி வச்சுக்குவாங்களாம்? பொன்போல் பதித்து மனதில் வைத்து கொள்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன்போல் மதித்து மனதில் வைத்து கொள்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள். ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருட்டாக, பொதிந்து அப்படின்னா பொதிந்து வைப்பர் அப்படின்னா அதாவது மனசுக்குள்ளே வச்சு கொள்ளுவாங்க அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு. ஒருத்தார் அப்படின்னா வினையாளனையும் பெயர், பொதிந்து அப்படின்னா வினையெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். வைப்பர் வை கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அர். வைனா பகுதி, முதல் கொடுத்துருக்க இப்பு சந்தி, அடுத்த இப்பு எதிர்கால இடைநிலை, அர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 6வது திருக்குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பிறர் செய்கிற தீமையை பொறுத்துக்காம தண்டித்தவங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம் வருமா. ஆனால் அதை பொறுத்து கொண்டவரோட புகழ் உலகம் உள்ளவரையும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. இதோட சொற்பொருள் பொன்றும் துணையும் அப்படின்னா உலகம் உள்ளவரைன்னு அர்த்தம். பொன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை. ஒருத்தார் பொறுத்தார் இதனோட இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர்கள். ஒருத்தார் அதோட பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர். ஒருனா பகுதி, இத்துனா சந்தி, இத்துனா இறந்த கால இடைநிலை, ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 7வது திருக்குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனந்து அறனல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் நமக்கு செஞ்சாலும்
நம்ம அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவங்களுக்கு செய்யாதிருத்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் நமக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அந்த கெடுதலுக்கு நம்ம மனம் வருந்தி அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி எதுவும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. திறனல்ல அதோட பொருள் செய்யத்தகாத. நோநுந்து துன்பத்துக்கு வருந்தி. நோநுந்துன்னா என்ன? துன்பத்துக்கு வருந்தி. தற்பிறர் இதோட இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை. செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புமை. நுந்து அப்படின்னா வினையெச்சம். அரண் திறன் அப்படின்னா ஈற்றுப்போலிகள். ஏன் ஈற்றுப்போலிகள்னால் இதை அறம் திறம் சொல்லுவாங்க. இம்முக்கு பதிலாக இன்னுன்னு வந்திருக்கனால இது ஈற்றுப்போலிகள். தற்பிறர்னா தன்னுடைய தனது அப்படின்ற வரனால இது ஏழாம் வேற்றுமை தொகை ஆகும். அடுத்து 8வது திருக்குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். அதாவது இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க அவங்களோட செருக்கினால் நமக்கு தீமை செஞ்சாலும் நம்மளோட பொறுமையினால் அதை வெற்றி கொள்ள வேண்டும். எப்படின்னா, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். மிகுதியான் அதோட பொருள் என்னன்னா மனச்செருக்கால். மிக்கவை அதோட பொருள் தீமை. தகுதியான் அதோட பொருள் பொறுமையால். பொறுமையால் நம்ம வெற்றி கொள்ள வேண்டுமா. ஒருத்தன் திமிரு பிடிச்சிக்கிட்டு நமக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் நம்மளோட பொறுமையால் தான் அவனை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தாரை அதோட இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று. அதாவது 5லிருந்து 8 திருக்குறள் வரைக்கும் பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளுதலை பற்றி கூறுகின்றன. அடுத்து 9வது திருக்குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோட்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோட்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினரும் மேலானவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியரினரும் மேலானவர். துறந்தார் அதோட பொருள் பற்றினை விட்டவர். இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர். இன்னா அப்படின்னா தீய. நோட்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். இன்னாச்சொல் நோட்கிற்பவர் இருக்கு இல்லையா, இதில் நோட்கிற்பவர் அப்படின்றோட பொருள் பொறுப்பவர் அப்படின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு இறந்தார், துறந்தார், நோட்கிற்பவர் இதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள். இன்னாச்சொல் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை சொல். இன்னாச்சொல் அப்படின்றது இல்லையா, அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். இறந்தார் அப்படின்னா இற கூட்டல் இத்து. இந்து தான் இத்துவதும் இந்தா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இத்து கூட்டல் ஆர். இறனா பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து 10வது திருக்குறள். உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். உண்ணாது நோட்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோட்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரை மேலானவர் ஆவார். எவ்வளோ பெரிய பொருள் பார்த்தீங்களா. உண்ணா நோன்பு நம்ம சாப்பிடாம விரதம் இருக்காங்களையா, அந்த அந்த பெரியவங்களை விட தம்மை இகழ்ந்தவங்களோட தீய சொற்களை பொறுத்து கொள்பவருங்கிறது மேலானவர். அப்பா எவ்வளோ பெரிய விஷயம். சொற்பொருள் நோட்பார் நோன்பு மேற்கொள்பவர். இன்னாச்சொல் அப்படின்னா தீய சொல். இலக்கண குறிப்பு உண்ணாது அப்படின்னா வினையெச்சம். 9வது திருக்குறளும் 10வது திருக்குறளும் பிறரின் இழிவு சொற்களை பொறுத்து கொள்ளுதலை பற்றி கூறுகின்றன. ஆசிரியர் குறிப்பு
திருவள்ளுவர் பற்றி நமக்கு தெரியும். அவரோட பெயர்கள்லாம் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் என்னும் சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. இவரின் காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு: திரு கூட்டல் குறள் திருக்குறள். திரு அப்படின்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என பல பொருள் கொண்ட ஒரு சொல். குறள் அப்படின்னா குறுகிய அடி உடையது. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது திருக்குறள். இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் எனும் முப்பெரும் பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களாகவும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களாகவும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களாகவும் பகுக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர் தமிழ் சான்றோர். இன்றும் பலர் திருக்குறளுக்கு உரை எழுதி வருகின்றனர். திருக்குறளுக்கு உரை எழுதிய 11 தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மள்ளர், காளிங்கர். இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். அடுத்து இதோட கோடிட்ட இடத்துல பார்ப்போம். இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ்வார் பொறுத்தல் தலைனா எந்த லை வரணும்? அப்படியே மேலே போங்க. அகழ்வாரை தாங்கும் நிகழம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ தலைனா இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் இந்த லை குண்டு லைன்னு சொல்லுவோம். அதை குண்டு லை போடணும். ஒருத்தாருக்கு பெரியரு, ஒரு நாளை அப்படிங்கிறதுக்கு சின்னரு. அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. அடுத்து எதுகை சொற்களில் மிகுதியான், தகுதியான். இதில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. கூ ஒன்றி வந்திருக்கு. அதே மாதிரி அகழ்வாரை, இகழ்வாரை. இதில் கா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்துக. இது இந்த திருக்குறள் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இறப்பினே இந்த இருக்காங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் வரும். பொறுத்தல் இறப்பினை என்றும் மறத்தல் அதனினும் நன்று. பொருள் வேறுபாடு. பொறுத்தல்னா பொறுமையாக இருக்கிறது. இந்த பொறுத்துதல்னா ஒன்றோட ஒன்று பொருத்தி நிற்கிறது, அது பொருந்துறது. இறத்தல் அப்படிங்கிறனா இறந்து போகிறத குறிக்கும். இந்த இறத்தல்னா இறந்து நிற்கிறத பொறுத்து நிற்கும். யார்ட்டையாவது நம்ம கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் இல்லையா? அந்த ரெக்வஸ்ட்டு தான் இந்த இறத்தல். அடுத்து நிறை, அதாவது இந்த பெரிய ரைன்னு சொல்லுவாங்க. இந்த நிறை இந்த பெரிய ரை ஒரு பொருளோட அளவை குறிக்கிறது தான் இந்த நிறை. இந்த நிறை வரிசையை குறிக்கிறது. அடுத்து வன்மை. 3 சுழி இன்னு கொடையை பற்றி சொல்லும். 2 சுழி இன் வன்மை வலிமையை பற்றி சொல்லுது. இரு பொருள் தருக. நிறைனா இந்த நிறை ஃபஸ்ட்டு ரை வந்தால் எடையை பற்றி சொல்லும், அளவை பற்றி சொல்லலாம், நம்மளோட சிறப்புத்தன்மையை பற்றி சொல்கிறது தான் இந்த நிறை. அடுத்து தலைனா அதாவது குண்டுலைன்னு சொல்லுவோம். இது ஒரு நம்மளோட உறுப்பு அப்படிங்கிறது அந்த தலை. அப்புறம் நம்மளோட ஏதாவது ஒரு கடமை சொன்னோம்னா தலையாள கடமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் அந்த இதை நம்ம பொருத்திக்கலாம்.
அவ்வளோதான். இந்த திருக்குறள் பொறையுடைமை அதிகாரம் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த திருக்குறள் அதிகாரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.